கிங் சமோசா 100 கிராம் பச்சை பட்டாணியை வேக வைத்துக் கொள்ளவும். அரை கிலோ உருளைக்கிழங்கை வேக வைத்து தோல் உரித்து நன்கு மசித்துக் கொள்ளவும். அத்துடன் 1½ தேக்கரண்டி மிளகாய் பொடி, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, சிறு துண்டு தோல் நீக்கிய இஞ்சி, கரம் மசாலா பொடி, வேக வைத்த பச்சை பட்டாணி, 1 தேக்கரண்டி முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, 25 கிராம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு எல்லாவற்றையும் கலந்து வாணலியில் 1 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றி, அரை தேக்கரண்டி சீரகம், கருவேப்பிலை தாளித்து கலந்து வைத்த கலவையை வதக்கி ஆற வைக்கவும். பிறகு 125 கிராம் மைதா மாவுடன் 2 மேஜை கரண்டி எண்ணெயை ஊற்றி அத்துடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு பிசைந்து கொள்ளவும். இந்த மாவை சப்பாத்திகளாக இட்டு ஒவ்வொன்றையும் 2 பகுதிகளாக வெட்டிக் கொள்ளவும். ஒவ்வொரு பகுதியும் கூம்பு வடிவமாக மடித்து அதன் உள்ளே உருளைக்கிழங்கு கலவையை நிரப்பி லேசாக தண்ணீர் தொட்டு ஓரங்களை மடித்துக் கொள்ளவும். பிறகு எண்ணெயை காய வைத்து சமோசாக்களை போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும். சுவையான கிங் சமோசா தயார்.